ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான நம்ம கதையை நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட கதை நேரம். இன்றைக்கான நம்ம கதையை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டுங்கிற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இது அமேசானை விட இதில் லெஸ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்பிக்கை என்னும் கருத்துள்ள கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான். எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனின் தன்மை. ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிக்ஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்றான். அங்கே இருக்கும் வனவிலங்குகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டி கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியாறினான். ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அவனுக்கு கோபம் பொங்கியது. விரக்தி மேலோங்கியது. கோபத்துடன் கத்தினான். நல்லது செய்து அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதை கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி அந்த தீவிற்கு வந்தார்கள் என ஆவலுடன் கேட்டான். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட நமக்கு அது சாதகமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தான் செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒரு கெட்டது நடந்தாலுமே அதிலிருந்து தான் நல்லது நடக்குது. அது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவமும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி எத்தனையோ நாள் பொறுமையாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கடைசியில் நம்மளுக்கு கோபம் வந்து அந்த உச்சிக்கு போகும்போது தான் நமக்கு ஒரு காரியம் நடக்கும். இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த நல்லது நடக்கும். ஸோ நம்மளும் பொறுமையாக இருப்போம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் ஒரு வேலை முடியறதுக்கு அப்படின்னா 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 2 நிமிஷம் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதே இது 8 நிமிஷத்தை கடந்து வந்துட்டோம், இன்னொரு 2 நிமிஷம் நம்மளால் கடக்க முடியாதா அப்படின்னு நினச்சி காத்திருந்தால் அது கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஸோ எதுக்காகவும் மனசை தளர விடாதீங்க. எல்லாத்துக்குமே நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கதைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.